Hi friends, this is Vincent. நம்ம சேனல் நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்றதுக்காக தான் அக்ரிகல்ச்சர் கவுன்சிலிங்காக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்ல கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா 7.5 ரிசர்வேஷனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங்கோட அதாவது அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் என்ன பார்த்து கிடைச்சிடும். அதுக்கு முன்னாடி பிடிஎஃப் ஃபைல்ல உங்க நேம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்க. ஏன்னா 7.5ல நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு. அதே மாதிரி இந்த Phase 2 சரியா, Phase 2ல நீங்க போய் என்ன பண்ணீங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க. அதோட ரிசல்ட் வந்து எப்போ வரும் சார், இந்த மாதிரி क्वेश्चन என்ன பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறீங்க. அதே மாதிரி Phase 3யோட அலாட்மெண்ட் வந்து எப்போ சார் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். இந்த 7.5ல என்ன பிரச்சனை அப்படின்னா, அதாவது 7.5 ரிசர்வேஷனுக்கு பிடிஎஃப் அதாவது அலாட்மெண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோட பிடிஎஃப் வந்து இப்பதான் நமக்கு வந்திருக்கு. இதுல போன ரவுண்டே ஜெனரல்ல சில பேருக்கு கிடைச்சிருக்கு. 7.5 இல்லாம ஜெனரல்ல சில பேருக்கு கிடைச்சிருக்கு, வேற வேற கோர்சஸ் கூட கிடைச்சிருக்கும். ஆனா 7.5ல இப்ப நேம் வந்தோடனே எப்படி வந்து சீட்டை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7.5 பிடிஎஃப்ல உங்களை எந்த டேட்ல எங்க வந்து சர்டிஃபிகேட்லாம் எடுத்துட்டு வர சொல்லியிருக்காங்களோ அங்க போங்க. அங்க போயிட்டு அதாவது உங்களுக்கு ஏற்கனவே 7.5ல இல்லாம ஜெனரல்ல கிடைச்சு பாத்தீங்களா, அந்த சீட்டை நீங்க விட்டுறணும். விட்டுட்டு 7.5ல என்ன சீட்டு கிடைச்சிருக்கோ அதை எடுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க போய் அட்டெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை சார் நான் அந்த சீட்டையே இங்க 7.5க்கு மாத்திக்க முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா முடியாது. அதோட அலாட்மெண்ட் வேற, இதோட அலாட்மெண்ட் வேற. அப்ப என்ன பண்ண முடியும்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜெனரல்ல உங்களுக்கு கிடைச்ச சீட்டை அப்படியே விட்டுறணும். விட்டுட்டு 7.5ல இருக்க சீட்டை நீங்க என்ன பாத்தீங்கன்னா எடுத்துக்கலாம். இதுதான் ஒரு வாய்ப்பு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நாளையில இருந்து அந்த Phase 3 ஜெனரலோட Phase 3க்கு பாத்தீங்களா நாளையில இருந்து நமக்கு வந்து மேபி அலாட்மெண்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறது எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க மெயிலையும் செக் பண்ணுங்க, உங்க டேஷ்போர்டையும் நீங்க செக் பண்ணுங்க. அதே மாதிரி Phase 2வோட அதாவது ஸ்லைடிங் ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா நாளையில இருந்து நம்ம என்ன பண்ணுறது எதிர்பார்க்கலாம். சரியா, அடுத்தடுத்த அப்டேட்டுக்காக நீங்க காத்துட்டு இருங்க. ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்காக நிறைய வீடியோஸ் வரக்கூடிய நாட்களையும் காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.